நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. விசுவாச ஆண்டு ஆடி மாதம், அதாவது தேய்பிறை சப்தமி அன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தோம்னா 17/7/2025 16/8/2025 வரை ஆக 31 நாட்கள் இந்த ஆடி மாதம் வர்றது. இந்த ஆடி மாதத்து வர்றது இது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள். கடக சங்கராந்தி அங்கே தை மாதம் ஸ்டார்டிங்கில் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர். இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் உள்ள அத்தனை மாரியம்மனுடைய ஆலயத்திலையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும். ஆடி மாதத்துலேயே எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க, அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த விசேஷங்கள்லாம் கடந்துக்கோங்க. முன்னோர்களுடைய தர்ப்பணம் தேதி தெரியல, இறந்தவர்களுடைய திதி தெரியல, நாள் தெரியல, நட்சத்திரம் தெரியல, ஏதோ தப்பு நடக்கு, என்னுடைய மூதாதையர்களுக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆடி கிருத்திகை. ஆமாம், அது இல்லாமல் கருட பஞ்சமி பெருமாளினுடைய ஆலயங்களில் பண்ணுறது. விவசாயத்திற்கு சார்ந்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அதுமாரி ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம். ஆடிப்பெருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூரம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறது. மணமகன் மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புதல். ஆமாம், இந்த நிகழ்வுகளும் நடக்கும். நம்ம திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு, அதாவது பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, 12 ராசிக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, வாழ்க வாழ்க வாழ்க. துலாம் ராசி அன்பர்களே, ஏன்னா உங்கள் ராசியாதிபதி எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ராசியாதிபதி லக்னாதிபதி தன்னுடைய பாவகத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வரார். இப்போ பார்த்திங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஆல்ரெடி உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துன்னு இருக்கார். குரு சுக்கிரனுடைய தொடர்பு பாக்கியஸ்தானத்தில் வர்றதுனால அனைத்து வித யோகங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது, அனைத்து வித பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது, அதிர்ஷ்டங்களும் கிடைக்க போகிறது. ஒரு அம்மனுடைய ஆலயம் அல்லது பெருமாளினுடைய ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அல்லது அதனுடைய கட்டுமானத்துறையில் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வாழ்நிலைகள், அல்லது கும்பாபிஷேக பணிகளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த வழியில் உங்களுடைய ஈடுபாடுகள் அநேக திருப்தியை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஒரு அன்னதானம் ஒன்று கண்டிப்பாக இந்த மாதத்தில் கலந்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதை ஏற்படும். அதெல்லாம் விட்டுறக்கூடாது, தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஹெல்த் வைஸாக நல்லா இருப்பீங்க, மைண்ட் வைஸாக நல்லா இருப்பீங்க. ஆமாம், உடலும் மனமும் சரியாக ஒன்றாக இருந்து விட்டால் உங்களுடைய செயல்கள் சரியாக இருக்கும். அப்போ மனம் உடல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி, நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த மாதத்தில், நல்லா பிரைட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுறது. புத்திரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படும், அதாவது பிள்ளைகள் தூரதேச பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். புள்ள வெளிநாட்டுக்கு போகிறான் சார், புள்ள பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்காரு, உத்தியோகத்துக்காக பல மாநிலங்கள் தள்ளி போகிறாரு, எல்லாமே நன்மைக்கு. தைரியமாக அனுப்பிச்சி வைங்க, உங்கள் பிள்ளைகள் வெற்றியோடு திரும்பி வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தூரதேசத்திலிருந்து பெண் அமையும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், வரக்கூடிய கலத்தரம் உங்களுக்கு தூரதேசத்திலிருந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமையும். மேட்ரிமோனியிலிருந்து வரன்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள், இந்த புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமாக பெண் அமைவதற்குண்டான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அதுக்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்தில் சிறுக 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 வரக்கூடிய வியாபாரங்கள் மிகப்பெரிய அளவில் மாறும். ஆமாம், கேது லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு வியாபார ரீதியான சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து தான் போகணும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல மைண்டில் எடுத்துக்கலாம்.
தாயாரினுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஏதாவது கட்டிகள், கொழுப்பு கட்டிகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். பாதங்களில் அடிபடாமல் பார்த்துக்கணும். பாதத்தில் அடிபடுது அப்படின்னா அதுதான் சிம்டம்ஸ், அதுதான் சகுனம். அதெல்லாம் உடனடியாக க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மனைவி வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆமாம், மனைவிகிட்ட விட்டு கொடுத்து போகணும், கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டம் பிரிவுகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், இந்த காலகட்டம் பிரிவுகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. வழக்குகள் நல்லபடியாக முடியும். ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது, சண்டை சச்சரவுகள் இருக்குது, அதனால் பல விரயங்கள் ஆகிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வு ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே கிடைக்குது. பட் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும், அதான் விஷயம். சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்துடும். திடீர் அதிர்ஷ்டங்கள், நம்மளுடைய நிலைமை எப்போ மாறும், நம்மளுடைய காலம் எப்போ மாறும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறை பிச்சுட்டு கொட்டாதா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறாங்க. அதுக்காக உழைக்காமல் படுத்துன்னு இருக்க முடியாது. பட் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ட்ரை பண்ணுங்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடைகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுக்கு வாகனத்தால் அவதி உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாகனத்தால் கடன் உண்டு. அப்போ வீடினால் கடன் உண்டு, வீட்டுக்கு கடன் உண்டு. இடம் வாங்கும்போது கடன் வாங்கி வீடு வாங்கிறது, அப்போ திருமணம் சார்ந்த கடன்கள் உருவாகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆமாம், அந்த கடன் வந்து பாக்கிய கடனாகவும் பாதுகாப்பாக உண்டான கடனாகவும் நீங்கள் அதை தான் அனுசரித்து நடந்துக்கணும், அவ்வளோதான். அரசு சார்ந்த உதவிகள் கொஞ்சம் முயற்சிக்கு பின் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிக்கு பின் தான் கிடைக்கும். ரொம்ப எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும். இந்த பேப்பர்ஸ் இல்லை, அந்த பேப்பர்ஸ் இல்லை, இதை ரெடி பண்ணுங்கள், அதை ரெடி பண்ணுங்கள், இப்படியெல்லாம் உங்களை நிறைய அல்லோலப்படுத்தி அதற்கு பின் தான் அந்த உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சட்டத்துறை, வழக்கறிஞர்கள், ஆளுமை திறன் கொண்ட இந்த வேலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே, கலெக்டர்ஸு, டிசிபி, எஸ்ஐ, அப்போ சீருடை சார்ந்த பணிகள், டாக்டர்ஸு, இவங்களுக்கு எல்லாமே இந்த தொழில் ரீதியான உயர்வுகள் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான பயணங்கள் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எனக்கு இதே இடத்து இருக்கிறது பிடிக்கல, மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்லாம் அவங்களாம் அது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஆமாம், இடம் மாறுபடும். வேலை செய்யக்கூடிய இடம் மாறுபடுறதுக்குண்டான சூழல்கள் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு, குலதெய்வத்தினுடைய வழிபாடு அனுஷ்டானம் பண்ணுங்கள். அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க.